அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்காக தேவனுக்கு நம்ம நன்றி சொல்வோம். இன்னி கூட வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து நம்ம தியானிப்போம். சங்கீதம் 118:12 பாருங்க. தேன்களை போல என்னை வளைந்து கொண்டார்கள், முள்ளின் பற்றின நெருப்பு போலே அணிந்து போவார்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை சங்காரிப்பு அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றாரு. அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நீங்கள் வாழும்போது உங்களுக்கு விரோதமான ஜனங்கள் எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாக வந்தாலும் கர்த்தர் உங்களோட இருக்கிறார். அது எப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் கர்த்தர் என்னோட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தைரியமாக இருங்க. அதே போல் நீங்கள் பாருங்கள், தேன்கள் போல வணிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். இந்த உலகத்தில் நம்ம வாழணும், உஷாரம் நம்ம வாழ்கிறவங்களா இருக்கணும். பக்கத்தில் விரோதிகள் இருப்பாங்க. சித்ரு ஒரு பெரிய விரோதி, எங்கே உள்றானோ, எங்கே தள்ளலாமோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து கொண்டே இருப்பான். அதனால அந்த விரோதி உலக பிரகாரமான விரோதிகளானாலும் இந்த சித்திர கூட நம்மளுக்கு ஒரு விரோதி தான். ஆனால் நம்ம கவனமா இந்த உலகத்துல நம்ம வாழ்றவங்களாக இருக்கணும். அதே போல நீங்க பார்க்கும்போது இன்னொரு வசனத்து கூட நம்ம பார்க்கும்போது பாருங்க, 1 சாமுவேல் 17:45 பாருங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தனியை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்திலே வருகின்றாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ராவேலினுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்திலே வருகிறேன் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றார். அன்பானவர்களே பாருங்க, தாவீதோட கர்த்தர் இருந்ததுனால அந்த இஸ்ராவேல் ஜனங்கள் எல்லாம் 40 நாள் வனாந்தரத்துல போய் யுத்தம் பண்ணி அந்த கோலியாத்தை ஜெயிக்க முடியாம பயந்து அவங்க நடுங்கி கொண்டு இருந்தார்கள். அப்போ சவுல் ராஜா கிட்ட வந்து தாவீது பேசுறாரு. பேசும்போது அவரு, நீ சின்ன பையன் முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு, நான் என்னோட தேவன் என்னோட இருக்கிறாரு, இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி அவரு தாவீது கூட சொல்லும் போது, சரி தாவீது என்ன பண்றாரு, சரி போங்க போ அப்படின்னு சொல்லி அனுப்பும் போது தாவீது என்ன பண்றாரு, எல்லாரும் பயப்படுறாங்க. அவங்க அண்ணாவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, எதுக்கு நீ இங்க வந்து, நீ சின்ன பையனா இருக்கிறேன், நாங்க 40 நாளா யுத்த வீரர்களா இருக்கிறோம், 40 நாளா நாங்க போராடி கொண்டே இருக்கிறோம், எங்களாலே முடியல, நீ சின்னவன், நீ எதுக்காக வந்திருக்கிறேன்னு சொல்லி அவங்க அண்ணமார்கள் எல்லாம் கடிந்து கொண்டார்கள். ஆனாலும் தாவீது அவன் பார்த்து சொல்றாரு பாருங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தனியை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்துல வந்திருக்கிறாய். பாருங்க, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடு வந்திருக்கிறேன். ஆனா என்கிட்ட எதுவுமே கிடையாது, எந்த பட்டியும் கிடையாது, ஈட்டு கிடையாது, கேடகமும் கிடையாது. ஆனாலும் ஆண்டவர் என்னோட இருக்கிறார், ஆண்டவரோட நாமத்தினாலே உன்னை நான் முறியடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கல் எடுத்து போட்டாரு. ஆனா கோலியாத்தின் முறியடித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, உங்களுக்கு விரோதமா யார் இருந்தாலும் சரி, என்ன காரியங்கள் இருந்தாலும் சரி, ஆனாலும் உங்களோட இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்துல இருக்கிறவனுடைய உலகத்துல இருக்கிறவனை பார்க்கலும் கர்த்தர் உங்களோட இருக்கிறவர் பெரியவர் அப்படின்ற விசுவாசத்தோட இந்த வசனத்தை நீங்க தியானிங்க. அநேக ஜனங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எத்தனோ பேரு கஷ்டத்தோட இருக்கிறாங்க, ஐயோ எனக்கு விடுதலை இல்லையே அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறாங்க. அன்பானவர்களே, இந்த வார்த்தையை எடுத்து வாசிங்க. தாவீதோட தேவன் நம்ம தேவனா இருக்கிறார், நம்மளை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். அதனால இப்போ நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, தேவா ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஆவியானவரே, தாவீது சொன்னது போல இந்த உலக பிரகாரமான எவ்வளவு சத்துருகளுக்கு, எத்தனை பேர் சத்துருகளை எங்களை வந்தாலும் யாரும் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. நீர் கர்த்தாவே எங்களோட இருக்கும்போது இந்த உலகத்தை நாங்கள் ஜெயிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் தேவ நீர் ஆசீர்வதிக்கணும். அவங்க தேவைகள் எல்லாம் என் தகப்பனை சந்திக்கணும். சுவாமி ஏசையா நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஜெபம் மட்டும் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோட தாவீதோட இருந்த தேவன் உங்களோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.